இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாட்டு தென்னை மரமாக இருந்தால் சொல்லுங்கள், நாட்டு தென்னை மர தோப்பு கிடைச்சா சொல்லுங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் ஏற்ற இடம் தாங்க. மொத்த விஸ்தீர்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து 4½ ஏக்கர் தென்னந்தோப்புங்க. மொத்த பரப்பளவு 4½ ஏக்கர் தென்னந்தோப்புங்க இது. பாருங்கள் காப்பெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அந்தியூர்னாவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். விவசாயமும், மண் வளமும் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்னு. மெயினா தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க. இந்த தோட்டத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து ஆத்து பாசன வசதியோட தாங்க இருக்கு. இந்த தென்னந்தோப்பு 4½ ஏக்கர் தென்னந்தோப்பு நமக்கு வந்து ஆத்து பாசன வசதியும் இருக்குங்க. கிணறு இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான மெயின்டெயின் இருக்க தோப்புங்க. பாருங்க காப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா இது எல்லாமே நாட்டு மரங்க. இந்த மரத்துக்கு எல்லாமே 25லேருந்து 30 வயசு ஆகுதுங்க. இது 75லேருந்து 80 வயசு வரலும் காப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து வாழை மரம் இருக்குதுங்க. வாழை மரம் வந்து ஒரு 20லேருந்து 25 வாழை மரம் இருக்குங்க. அதில் நல்லா ஒரு சில மரத்தில் வந்து தாரோடு தாங்க இருக்குது. இந்த வாழை மரம் வந்து அங்கங்கே மிடில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. இந்த 4½ ஏக்கராக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கூட்டு பாத்திய கிணறுங்க. இந்த கிணத்துல வந்து நமக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. இது வந்து 7 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோட தாங்க இருக்குது. நமக்கு சர்வீஸ் செப்பரேட்டாக தனியாக வந்துடுதுங்க. மொத்த விஸ்தீர்ண அளவு பார்த்தீங்கன்னா 4½ ஏக்கருங்க. அதுக்கு கூட்டு பாத்திய கிணறு 7 ஹெச்பி சர்வீஸோட இருக்குங்க. இப்போ இந்த கிணறு இல்லாமல் நமக்கு வந்து இந்த இடத்த 4½ ஏக்கரை பொறுத்தவரை ஆற்று பாசன வசதி இருக்குங்க. அதாவது அந்த ஆற்று பாசன வசதிக்கு இந்த காட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 லட்சம் லிட்டர் டேங்க் கட்டி அதுக்கு 7 ஹெச்பி சர்வீஸோட நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோங்க. பேசுகிற விலையை பொறுத்து நம்ம வந்து பேசுகிற விலையை நிர்ணயித்து அதுலேருந்து நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சின்ன மரம் எல்லாமே இது எல்லாமே நாட்டு மரம் தாங்க. இந்த சின்ன மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகுதுங்க. பாருங்கள் 4 வருஷத்துலேயே காப்பு எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. பெரிய மரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 முதல் 30 வருஷம் ஆகுதுங்க. பாருங்க இது எல்லாமே நீங்க பார்க்குற இந்த சின்ன ரக மரம் எல்லாமே வந்து 4 வருஷத்து மரங்க. 4 வருஷத்துலயே காப்பு எந்த அளவுக்கு விடுது பாருங்க. மெயினா இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க. நல்ல ஒரு அருமையான மண் வளம் இருக்க ஏரியாங்க. செம்மண்ணு. இந்த தென்னை மரத்தோட மிடில்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேற என்னென்ன பயிர் வேணுமோ அத கூட வச்சுக்கலாங்க. இவங்க வந்து பெருசா எதுவும் பயிர் நட்டுக்கலைங்க. பாருங்க காப்பெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனா 4 வருஷத்து மரத்திலேயே பாருங்க எத்தன குலை நிக்குதுன்னு. 3 குலை, 4 குலை நிக்குதுங்க. இந்த தென்னை மரத்தோட மிடில்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுக்கு தேவையான மாட்டு தீவன தட்டு போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாமரம் இருக்குதுங்க. இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா, மாடு கட்டுறதுக்கு நிழலுக்காக வச்சிருக்காங்க. மரமும் நல்ல பெரிய மாமரங்க. நல்ல ஒரு தென்னந்தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து ஒரு அருமையான தென்னந்தோட்டங்க. நல்ல ஒரு மெயின்டெயின்ல இருக்கக்கூடிய 4½ ஏக்கர் தென்னந்தோப்புங்க இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கடக்கால்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதில நம்ம வீடு ஒர்க் வேணாலும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இந்த 4½ ஏக்கரை பொறுத்தவரை இந்த 4½ ஏக்கரா முழுவதுமே உங்களுக்கு வந்து பைப் லைன் போட்டிருக்காங்க. நம்ம வந்து மோட்டர் போட்டு கேட் வால் திருப்புனா போதுங்க. 4½ ஏக்கரால இருக்கிற வயலுக்குமே தண்ணி பாய்ஞ்சிக்குங்க. நல்ல ஒரு மெயின்டெயின்ல இருக்கக்கூடிய இடங்க. பாருங்க காப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 360 தென்னை மரம் இருக்குங்க. 360 தென்னை மரம் இருக்குங்க. அதே மாரி எல்லா வயலுக்குமே உங்களுக்கு வந்து பைப் லைன் வசதியோட தாங்க இருக்கு. எந்த வயலுக்குமே வந்து பைப் லைன் கனெக்ஷன் இல்லன்னு இல்லைங்க. எல்லா வயலுக்குமே இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து வந்தா, போனா தங்கிக்கிற மாரி ஒரு ரூம் கொட்டாயோட இருக்குதுங்க. இந்த ரூம் கொட்டாய ஒட்டி தான் வந்து நமக்கு 2 லட்சம் லிட்டரு டேங்க் கட்டி அதில 7 ஹெச்பி சர்வீஸோட குடுக்குறாங்க. நம்ம பேசுற விலையில இருந்துங்க. இந்த இடத்த பொறுத்தவரையிலும் பெரிய தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 40 தென்னை மரம் காப்புங்க. சின்ன தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 320 தென்னை மரம் வந்து சின்ன தென்னை மரம் இருக்குங்க. மொத்தம் வந்து 360 தென்னை மரங்க. அதில பெரிய தென்னை மரம் வந்து பெரிய தென்னை மரம் வந்து 40ங்க. சின்ன தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, 320 தென்னை மரம் இருக்குங்க. நல்ல ஒரு செம்மண் தோட்டங்க. போக உங்களுக்கு இந்த தென்னை மரத்தோட மிடில்ல மஞ்சள்லாம் போட்டா நல்லா அருமையா பயிர் வருங்க. இப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இது வந்து அந்தியூர் போற ரோடுங்க. அதாவது வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அந்தியூர்லேருந்து இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரெக்ட்டா 6½ கிலோமீட்டர் தாங்க வருது. இந்த போர்ட்ல வந்து 8 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. ஆக்சுவலி கிலோமீட்டர் செக் பண்ணதுல வெறும் 6½ கிலோமீட்டர் தாங்க வருது. 6½ கிலோமீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க. தார் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரெக்ட்டா 2வது வயலே நம்ம இடங்க. தார் ரோட்லேருந்து 2வது வயலே நம்ம இடங்க. பாருங்க மண்ணெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான செம்மண் தாங்க. எத போட்டாலும் உடனே உயிர் கூடிக்கூடிய நல்ல மண் வளம் தாங்க இது. இந்த தார் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரியா 150 முதல் 200 அடியிலே நம்ம இடம் வந்துருங்க. இந்த தடமும் பொது தடம் தாங்க. யாரும் மறிக்கலாம் முடியாதுங்க. பத்திரத்தில ரெக்கார்ட்லயே இருக்குதுங்க. இந்த இடத்த பொறுத்தவரையிலும் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க. அது இல்லாம இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஆத்து பாசன வசதியோட இருக்குதுங்க. 2 லட்சம் லிட்டரு டேங்க் கட்டி நமக்கு வந்து 7 ஹெச்பி சர்வீஸோட குடுத்துர்றாங்க. 1 ஏக்கர் ரூ. 60 லட்சம் சொல்றாங்க. கிரயத்த பொறுத்து முன்ன பின்ன அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க இது.